வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி கவிதையை முதல்ல பார்த்துடலாம். நம்ம தலைப்புக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி மகரிஷி 16 காரணங்களையும் 7 சம்பத்துகளையும் சொல்லியிருக்காரு. அதாவது கருவமைப்பு, உணவு, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், சந்தர்ப்பம், நட்பு, பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவைகளுடன் உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, புகழ் அல்லது கீர்த்தி, உடல் வலிமை, சுகம், செல்வம், மனிதர்களுக்கு வரும் வகையும் அவற்றின் தரம், அவற்றின் அளவுக்கேற்ப வாழ்க்கை முறையில் வேறுபாடு அடைய கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆராய்ச்சியில் உணர்ந்ததை நமக்கு இங்கே கொடுத்துருக்காரு. நம்ம இங்கே என்ன பண்ணணும், எதில் நம்ம குறைவாக இருக்கணுமோ அதுக்கு மற்றவர்களுக்கு இணையாக நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். அது அந்த மாதிரி உயர்த்தி கொள்ளும் பொழுது நமக்கான தகுதிகள் உயர்ந்துவிடும். நாம் உலகில் வாழ்வாங்கு வாழலாம் என்பதே இந்த கவியினுடைய பொருள். சரி, நம்ம கவிக்குள்ளே தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் எல்லாமே மனிதன்னா யார், எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஔவையார் ஒரு பாடலில் பாடியிருப்பாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கோன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்தால் வானவர் உலகம் வழி திறந்துடுமே அப்படின்னு சொல்கிறாங்க. கோன் குருடு இல்லாமல் பிறக்கிறோம், அதுதான் உருவமைப்பு இங்கே மகரிஷி சுட்டி காட்டுறாரு. அதுக்கப்புறம் ஞானமும் கல்வியும் வர வேண்டும், ஞானமும் கல்வியும் வந்தால்தான் புகழ் வரும். அதற்கப்புறம் தானம் தவம் செய்ய வேண்டும், தானம் தவம் செய்தால்தான் உலகில் வாழ்வாங்க வாழலாம், நாம் அடைய வேண்டிய அறிவின் முழுமை பேற்றை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதே தான் நம்ம மகரிஷியும் எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாகி மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன், எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், நான் பல பிறவிகளை கடந்து வந்திருக்கிறேன், எதற்காக இறைநிலையை அடைய வேண்டும், இறை உணர்வை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பாடுறார். அதே போல் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, மனிதனாக பிறந்தவன் புகழோடு வாழ வேண்டும், தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதில்லார் தோன்றுதல் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தலைப்புக்குள்ளார போவோம். தலைப்பில் சொல்லியிருக்க மாதிரி உருவ அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது 7 சம்பத்துக்கள், இந்த சம்பத்துக்கள்லாம் நமக்கான உயர்வுக்கான வழிகள். 7 சம்பத்துக்களும் ஒருத்தர்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இல்லாட்டி அதுக்கான காரணங்கள் என்ன, அதை நம்ம எப்படி வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு பார்ப்போம். உருவ அமைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் உயரமாக இருப்பாங்க, இல்லை குள்ளமாக இருப்பாங்க, இல்லை நிறமாக இருப்பாங்க, மாநிறமாக இருப்பாங்க. அதே போல் உடல் குண்டாக இருக்கும், இல்லை அழகாக இருக்கும், அழகு குறைவாக இருப்பார்கள். அந்த மாதிரியான தோற்றங்கள்லாம் வைத்து தான் நம்ம உருவ அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த உருவ அமைப்புக்கு என்னென்ன காரணங்கள்னு சொல்லிட்டு பிறகு நம்ம பார்க்கலாம். அதே போல் குணம், ஒரு மனிதன் நல்லவனா அல்லது கெட்டவனா, தரம் உயர்ந்தவனா அப்படின்னு காமிக்கிறது குணம், அவனுடைய கேரக்டர். அறிவின் வளர்ச்சி, நம்ம ஆதி காலத்தில் நமக்கு அறிவியல் வளர்ச்சி அவ்வளவாக இல்லை. அதனால் அறிவின் வளர்ச்சி அன்றைய காலகட்டத்தில் உள்ளது போலவே இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் எப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்தால் அன்றைய காலகட்டத்தில் கார் கிடையாது, தேர்தல் இருந்தது இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ கார் வந்துருச்சு. எல்லாருமே நினச்சா காரில் போகலாம், இல்லை எங்கேயோ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இங்கேயே உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது. சந்திராயன் நிலாவில் இறங்குறத கூட நம்ம தொலைக்காட்சி பெட்டியின் மூலமாக நாம் காண முடியும், எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதெல்லாம். அதுதான் விஞ்ஞான வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி. அதற்கு பிறகு புகழ், அதுதான் சொல்லிட்டாங்க, ஒரு மனிதனுக்கு எப்படி புகழ் வரும்,
பிறர் வருத்தப்படும் பொழுது, பிறர் துன்பப்படும் போது அந்த துன்பத்தை போக்கி அதனால் வரக்கூடிய வாழ்த்துத்தான் அவனுக்கு பெரும் புகழாக அமையும். இப்போ வந்து நான் வந்து ஒரு பிரியாணி பொட்டலமோ ஒரு சரக்கோ இல்லை வந்து 2000மோ கொடுத்துட்டு என்னை பற்றி சொல்லுங்கள், என்ன புகழுங்க சொன்னால் அது நிலையான புகழா? இல்லை. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருக்கிறார். உலகம் முழுதும், எப்படி உலகம் முழுதும் புகழ் பெற்றவர். அவருடைய புகழ் குறையுமா? சிலை வச்சாலும் என்ன சிலை வச்சாலும் வைக்கலனாலும் நிச்சயமாக அந்த மனிதரின் புகழ் உலகம் உள்ளவரை எப்படி வள்ளுவருடைய திருக்குறள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதே போல் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஐயாவின் புகழும் நிலைத்து நிற்கும். அதுதான் புகழ். உடல் வலிமை நிச்சயமாக எல்லாருக்கும் வேணும். உடல் வலிமை இருந்தால்தான் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் திருமூலர் ஒரு பாடலில் பாடியிருப்பார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அதனால் வந்து உடலை வலிமையாக வைத்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நம்முடைய மகரிஷி எளிய முறை உடற்பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா? அதெல்லாம் தினந்தனம் காலையில் எழுந்த உடனே நம்ம பண்ணணும். யாருக்காக பண்ணுறோம்? அது வந்து நமக்காக தான். நமக்கு நோய் வரக்கூடாது, நமக்கு நீண்ட ஆயுள் இருக்க வேண்டும், நமக்குள் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதை வந்து உடற்பயிற்சி செய்தால் உடல் வலிமையாகிவிடும். அதுக்கு தான் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஒரு பாடலில் பாடிப்பார், காலை மாலை உழவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டே காலன் ஓடி போவானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து உடற்பயிற்சி இருந்தால் நாம் நிச்சயமாக ஆரோக்கியமாக உலகில் வாழ முடியும். பிறகு செல்வம் நிச்சயமாக வேணும் இல்லையா? பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகில்லை. அது வான்புகழ் வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதனால் வந்து நிச்சயமாக இந்த உலகில் வாழ்வதற்கு பொருள் வேண்டும். பிறகு சுகம் என்பது மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து நீங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருந்தீர்களா அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது எத்தனை பேர் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தேன், இன்பமாக இருந்தேன், எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைத்து விட்டது, எனக்கு தேவையானவைகள் கிடைத்து விட்டன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். நம்ம யாருக்குமே வந்து அதை சொல்லக்கூடிய பக்குவம் இல்லை. என்ன வந்து நமக்கு வந்து எது தேவை இல்லைன்னு தெரிஞ்சால் தானே நம்ம சொல்ல முடியும். அப்போ தானே நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போ என்ன வேணும்? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அப்போ தான் நம்ம வந்து உலகத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அதுதான் சுகம் என்று மகரிஷி 7 சம்பத்துக்களை கொடுத்திருக்கிறார். இது சரி. இதற்கான காரணம், இதிலிருந்து தொய்வு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, முதலாவதாக கரு அமைப்பு. அந்த காரணம் என்னன்னா கரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறார். இப்போ தாயினுடைய வயிற்றில் கரு உண்டாகும் இல்லையா? ஒரு திருமணமான புதிது நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு மணமகளையும் சேர்த்து வைப்பதற்காக நல்ல நாள் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் நல்ல நாள் பார்த்து கரு உண்டானால் நல்ல நேரத்தில் உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல நாளை பார்த்து திருமணம் செய்கிறோம். நல்ல நாளை பார்த்து அவர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து கோள்களின் சஞ்சாரங்கள், இப்போ வந்து கணவன் மனைவியினுடைய உடல்நிலை, மனநிலை, இவற்றை பொறுத்துத்தான் அந்த கரு உருவாகிறது, அந்த கருவினுடைய அமைப்பு உருவாகிறது. அவர்களுடைய பண்புகள் தான் கருவிற்கு கடத்தப்படுகிறது. இப்போ வந்து ஒரு அம்மாவுக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த 3 பிள்ளைகளும் ஒரே மாதிரியான உருவமைப்பு இருக்குமா? ஒரே மாதிரியான குணம் இருக்குமா? ஒரே மாதிரியான அறிவு வளர்ச்சி இருக்குமா? ஒரே மாதிரியான புகழில் இருப்பாங்களா? ஒரே மாதிரியான உடல் வலிமை இருக்குமா? ஒரே மாதிரியாக சம்பாதிப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? இல்லை, வேறுபாடு நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய அந்தந்த காலகட்டத்தில் கரு உண்டாகும் பொழுது அந்த நேரத்தில் தாய் தந்தையனுடைய மனநிலை, அந்த சூழ்நிலை, அந்த அம்மா இருந்த சூழ்நிலை, அதெல்லாம் வந்து பிரதிபலிக்கும். அதனால தான் கரு ஏற்படும் பொழுது நம்ம வந்து அந்த நேரம் காலம் அதெல்லாம் வந்து பார்க்குறோம் இல்லையா? அந்த நேரம் காலம்லாம் பார்த்து இது பண்ணும் பொழுது நல்ல குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அபரிமிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அது உண்மைதான். ஏன்னா வந்து இப்போ பார்த்துருக்கோம், நம்ம வந்து இந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்திலலாம் வந்து நம்ம வந்து எதையும் வந்து
செய்ய மாட்டோம் இல்லையா, சாப்பிட மாட்டோம், உண்ணாவிரதம் இருப்போம். எதுக்காக இருக்கணும்னா நம்ம உடலில் உள்ள தேவையற்ற சக்திகள் எல்லாம் வெளியேற வேண்டும், தேவையற்ற நோய்கள் அகல வேண்டும். அந்த நேரத்தில் சாப்பிட்டா நிச்சயமாக அந்த கிரகணத்தினுடைய அந்த தாக்கம் வந்து நம் உடலில் நோயை உண்டு பண்ணிவிடும். அதற்காக வந்து நாம் சாப்பிடுதில்லை. எப்படி சார் அங்கே இருக்கிற கிரகணம் சூரிய இது அறிவியல் வளர்ச்சியில் நீங்களும் இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. இப்போ அமாவாசை அன்னைக்கு நிலா இருக்காது. நீங்கள் வந்து யாராவது கடற்கரைக்கு போயிருக்கீங்களா? நிலவினுடைய ஈர்ப்பு கடலை இழுக்கும். அப்போ தான் அலைகள் மேலே உயரமாக வரும். நீங்கள் பார்த்துறீங்க தெரியும். ஏன்னா வந்து அப்போ வந்து நிலா வந்து சாதாரண அந்த பெரிய கடலையை இழுக்கும் பொழுது நமக்குள்ளார என்ன இருக்குது? சாதாரண ரத்த ஓட்டம், ஒரு 5 லிட்டர் ரத்த ஓட்டம். கடலில் வந்து எவ்வளோ லிட்டர் தண்ணி இருக்கும்? கணக்கிட முடியாத அளவு ரத்தம் இருக்கும், ஏதோ தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீரையே நிலவினுடைய ஈர்ப்பு விசை இழுக்கிறது. அப்போ நம்மளுக்குள்ளே இருக்க ரத்தத்தில் மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா? அதனால தான் அவங்க பெரியவங்க தெரிந்தோ தெரியாமலோ ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். அதற்கு ஏற்றாற்படி நாம் விரதம் இருப்பதோ அன்றைய தினத்தில் நாம் ஒரு சில பூஜைகள் செய்வதோ செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு வந்து உணவு வந்து கருவுற்ற காலத்தில் வந்து தாய்மார்கள் நன்றாக உணவு சாப்பிடணும். சாப்பிடலைன்னா என்ன ஆகும்? குழந்தைக்கு அறிவு வளர்ச்சி குறைவாயிரும், குழந்தைக்கு வந்து எடை குறைவாக பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி உணவில் வந்து எல்லா உணவும் எல்லாரும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் என்ன மாதிரியான உணவு சாப்பிட வேண்டும்னா மாமிசம் தவிர்த்து சாப்பிட வேண்டும். அதாவது பச்சை காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் சாப்பிடணும். அதுக்கு தான் சாத்வீக உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து ரஜோ குண உணவு அப்படின்னு சொல்லிட்டா என்னென்னா, ரஜோ குண உணவுன்னு பார்க்கும் பொழுது அது மாமிசம் கலந்த உணவு. மாமிசம் சாப்பிடும் பொழுது நம்ம அது கூட என்னென்ன சேர்ப்போம்? உப்பு கண்டிப்பாக இருக்கும், புளிப்பு கண்டிப்பாக இருக்கும், காரம் கண்டிப்பாக இருக்கும். இந்த உப்பு புளிப்பு காரம்லாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு நாம் உணர்ச்சிகளின் எல்லைகளுக்கு சென்று தவறு இழைக்க நேரிடும். நம்ம வந்து சாதாரணமாக எதையுமே யோசிக்க மாட்டோம். இதுதான் நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சிகள்லாம் வந்து வரும். அதனால் வந்து அந்த மாதிரியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய விலங்கு. அந்த விலங்கு வந்து சாதாரணமாக புல்லையும் தாவரத்தையும் தான் சாப்பிடும் இல்லையா? அதற்கு வந்து குடல் அமைப்பு அந்த மாதிரி இயற்கை கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு புலியை எடுத்துப்போம். புலியினுடைய பற்களின் அமைப்பு, நகங்களின் அமைப்பு, அதனுடைய குடல்களின் அமைப்பு, ஒரு விலங்கை உண்டால் கூட ஜீரணமாகக்கூடிய சக்தியை வல்லமையை இயற்கை கொடுத்திருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி மனிதனுக்கு மாமிச உணவை ஓரளவு ஜீரணம் செய்வதற்குத்தான் இயற்கை வடிவமைத்து இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இன்று KFCக்கு போகிறோம், இல்லை எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா? அதனால தான் பெரியவங்க இன்றைக்கி விரதம் இருங்க, திங்கக்கிழமை ஆச்சா இன்றைக்கி எதுவும் செய்யக்கூடாது, மாமிசம் செய்யக்கூடாது, வெள்ளிக்கிழமையாக மாமிசம் செய்யக்கூடாது, செவ்வாய்க்கிழமையாக முருகனுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி நம் உடல்நிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று கருதி அதை செய்ய வைத்தார்கள். நாம் கடவுளுக்காக செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. அந்த இயற்கையினிடத்தில் எல்லாம் இருக்குது. பேராற்றல், பேரறிவு, காலம், மற்ற இருப்பு எல்லாமே இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. கொடுத்த உடம்பை, மனதை நாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் உணவு. அதுக்கு பிறகு தாமச உணவு. நம்ம என்ன பார்த்தோம்? சாத்வீக உணவு பார்த்தோம், ரஜோகுண உணவு பார்த்தோம், அப்புறம் வந்து தாமச உணவு. தாமச உணவுன்னா வந்து அதாவது மந்தமான புத்தி. மந்தமான புத்தி எப்படி இருக்கும்? யாருக்கு இருக்கும் சொல்லுங்கள்? மது அருந்துபவர்கள், அதிக நேரம் தூங்குபவர்கள், சோம்பேறிகள், அவர்களுக்கெல்லாம் மந்தமான புத்தி. அவர்களால் வந்து ஒரு பெரிய நல்ல விஷயங்களை செய்துவிட முடியாது. அந்த மது இதெல்லாம் வந்து பெரியவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து உணவில் அளவும் முறையும் மீறக்கூடாது. அதாவது மகரிஷி வந்து ஒரு சின்ன வாசகம் சொல்லியிருப்பார், அழகாக இருக்கும். இந்த 3 வகையான உணவு பார்த்தோம்ல, அதிகமாக உண்டால் உணவு
உடலை ஜீரணிக்கும். உணவு உடலை ஜீரணிக்கும். அளவோடு உன்றால் உடல் உணவை ஜீரணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையில் முடிச்சிருவார் அழகா. இதை பார்க்கும் பொழுது ஒரு எளிய வார்த்தையாக தான் இருக்கும். இதுக்குள்ளார எவ்வளவு அர்த்தங்கள், எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கு இல்லையா? எவ்வளோ, அதாவது ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு வந்து அஸ்திவாரம் வேர் தான். அந்த மாதிரி மகரிஷி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேறானது அவருடைய எளிமையான சொற்கள் தான். நம்ம பார்ப்போம் எளிமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்குள்ளார வந்து அதுதான் பெரிய வேர். அந்த மன வள கலைக்கு வந்து பெரிய வேராக இருப்பது மகரிஷியினுடைய நம்மளுடைய மகானுடைய அந்த வார்த்தைகள் தான். அதற்கு பிறகு காலம். கருவாம்பி பார்த்துட்டோம், உணவு பார்த்துட்டோம். காலம் என்றால் நாம் வந்து ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னாடி என்ன காலம் நடந்தது வரலாற்றில்? கற்காலம். அப்போ வந்து மனிதர்களுக்கு வந்து எதுவுமே வந்து விஞ்ஞான வளர்ச்சி கிடையாது. அப்போ வந்து எப்படி இயற்கையாக இருந்ததோ அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தான். கொஞ்ச நாள் பொறுத்து அவன் நெருப்பை கண்டுபிடிச்சி அந்த இருக்கக்கூடிய இலைத்தலைகளை இல்லை மாமிசத்தை வந்து சுட வச்சு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டியை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தேர் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து விஞ்ஞான வளர்ச்சியில் கார் வந்துருச்சு இல்லையா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து அறிவு வளர்ச்சி அன்றைய காலகட்டத்தை விட அதிகமாக இருந்ததா இல்லையா? இன்றைக்கு வந்து சின்ன பிள்ளைங்களை கேட்டால் கூட அன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து 7வது 8வது படிக்கிறவருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பிள்ளை வந்து 2வது படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அவர் வந்து 7வது 8வதுல படித்தது இந்த பிள்ளை 2வதுலேயே படிச்சிடும். இப்போ வந்து செல்ஃபோனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாததெல்லாம் வந்து காட்டுவாங்க இல்லையா? நீங்கள் வந்து ஏதோ செய்ய தெரியல, அதில் இதை போட்டு கொடுப்பா, இல்லை இந்த வண்டியை எனக்கு வந்து புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. உடனே வந்து பண்ணி கொடுத்துரும். நம்மை விட அறிவில் உயர்ந்தவர்களாயிட்டு. அதுதான் காலம் வந்து விஞ்ஞான வளர்ச்சியில் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது இயற்கையினால் நிர்ணயிக்கப்பட்டது. நம்ம விஞ்ஞான காலத்தில் தான் இருக்கோம், இல்லை செயற்கை நுண்ணறிவால் இருக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது. அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது இல்லையா? அந்த இயற்கையினால் நிர்ணயிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தேசம்ன்றது எதை சொல்கிறோம்? ஒரு நாட்டின் இயற்கை வளங்கள், பிறகு அங்குள்ள மக்கள், கனிம வளங்கள், அரசாங்கம், இவையெல்லாம் சேர்த்து தான் ஒரு தேசம்னு சொல்கிறோம். இப்போ வந்து நான் அமெரிக்காவில் பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். எதற்காக அந்த அமெரிக்காவில் பிறக்கலையே அப்படின்னு சொல்கிறோம்? அமெரிக்காவில் எல்லா விதமான வசதிகளும் இருக்கின்றன, அதற்காக நாம் அமெரிக்காவில் பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து உலகின் பின்தங்கிய நாடு ஆப்பிரிக்கா நாடு. அதில் வந்து பசி பிணியால் நிறைய பேர் பட்டினியால் இன்றைக்கும் வந்து ஒரு வேளைக்கு உணவு கூட இல்லாமல் நிறைய குழந்தைகள் இறக்கும் ஒரு அவல நிலை இன்றைய உலகத்திலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தேசம்ன்றது ஒரு இயற்கை வளங்கள். அதாவது வள்ளுவர் வந்து ஒரு அழகாக ஒரு பாடலில் சொல்லியிருப்பார், எதிராக நாடு எந்த நாட்டிலடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பசியும் ஒவ்வாப்பிணியும் சிறுவகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு சொல்லியிருப்பார். பசி இருக்கக்கூடாது, பசிப்பிணி இருக்கக்கூடாது. அதற்கப்புறம் அதற்கான இயற்கை வளங்கள் இருக்கணும், அதுக்கான பகைவர்கள் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம நாட்டில் இருக்கிறதா இல்லையா? இருக்கா இல்லையா? நம்ம பசியோடு இருக்கோமா? 3 வேளை ஏதோ ஒரு உணவு, நம் தகுதிக்கு தகுந்தாற் போல் ஒரு உணவு. அது தாவர உணவாக இருக்கலாம், அது அசைவ உணவாக இருக்கலாம், சாப்பிடுகிறோம். பகைவர்களால் தொந்தரவு வருகிறதா? அதிகமான நோய் வந்து கொண்டிருக்கிறதா? அதுக்கு தான் ஒரு பாட்டில் அழகாக வந்து திரைப்பட பாடல் இருக்கும், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அது தேசம். அதில் வந்து அங்கே வாழ்கின்ற மனிதர்கள், இப்போ வந்து ஆப்பிரிக்காவில் வாழ்கிறவங்களுக்கும் அமெரிக்காவில் வாழ்கிறவங்களுக்கும் இந்தியாவில் வாழ்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதனால் தான் வந்தது. நம்ம உருவமைப்புலையும் சரி, செல்வத்திலையும் சரி, அறிவின் உயர்விலையும் சரி. அந்த நாட்டில் கல்வி கற்றவர்கள் அதிகமாக இருப்பார்கள், நம் நாட்டில் குறைந்து இருப்பார்கள். அந்த மாதிரி அதை வச்சு தான் வந்து வேறுபாடு ஏற்படலாம். அதை நாம் எப்படி உயர்த்தி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு பிறகு வந்து கல்வி அனைவருக்கும் இன்றியமையாதது. ஏன்னா வந்து கல்வி, அதாவது வந்து உலகத்திலேயே சிறந்த அணிகலன் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கம் கிடையாது, வைரம் கிடையாது,
திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லிட்டு. கல்வி இருந்துட்டாவே போதும். கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னரும் மாசர கற்றோரும் சீர்தூக்கி மன்னரும் மாசர கற்றோரும் சீர்தூக்கி மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் மூதுரையில் ஒரு பாடல் அழகாக பாடியிருப்பாங்க. அதனால் கல்வி ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதாவது நம்ம படிக்கக்கூடியது வாழ்க்கைக்கு ஒரு தொழிலை தரக்கூடிய கல்வியை தான் இப்போ பெரும்பாலும் விரும்புகிறோம். எல்லோரும் என்ன பண்ணுறோம், என்னுடைய மகனோ மகளோ ஒரு பொறியாளர் ஆகணும், என்னுடைய மகனோ மகளோ ஒரு பெரிய மருத்துவர் ஆகணும், என்னுடைய மகளோ மகனோ ஒரு பெரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகணும், இல்லை ஒரு போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் பொழுது எதை வைத்து நாம் அதை மதிப்பிடுகிறோம்? அந்த பணியின் உள்ள அதிகாரம், புகழ், அதில் உள்ள செல்வம், அதில் எவ்வளோ பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மதிப்பிடுறோம். கல்வியை கற்றுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி யாராவது கற்றுக்குறோமா? நம்ம தமிழ் இலக்கியங்களில் எவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது, நம்ம படிக்கிறோமா? இன்றைக்கி உலக பொதுமுறைன்னு சொல்கிறோம். எல்லாம் உலகத்தில் உள்ளவங்களாம் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஒரு திருக்குறள் புத்தகம் இருக்கா? ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா? எல்லார் வீட்லேயும் இருக்குமான்னா பெரிய கேள்விக்குறியாக போட்டுக்கலாம் நம்ம. அதனால் நிச்சயமாக கல்வி இன்றியமையாதது. அதையும் தாண்டி ஒழுக்க பழக்க கல்வி, அதுதான் நம் மனவளக்கலையில் கொடுத்துட்டாங்க. அதில் அறநிலை படிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் குணநல பேர் கிடைக்கும். குணநல பேர் கிடைச்சதுன்னா நம்ம அறிவின் முழுமை பேரை நோக்கிய பயணம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிச்சயமாக என்ன பண்ணணும்னா அறிவின் முழுமை பேரை அடைய வேண்டும் என்றால் அகத்தாய்வு அகத்தவம் இதை செய்தல் வேண்டும். செய்தால் நிச்சயமாக குணநல பேரு கிடைக்கும். அதுதான் ஒழுக்க பழக்க கல்வி அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்விக்கு பிறகு என்ன வேணும்? தொழில் வந்துடும் இல்லையா? தொழில் வந்துருச்சுன்னா இப்போ தொழிலை எதை வைத்து மதிப்பெடுக்கிறோம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் உள்ள அதிகாரம், புகழ், வருமானம், இதை வைத்து நாம் மதிப்பெடுக்கிறோம். இப்போ ஒரு உயர்ந்த தொழில் செஞ்சிட்ருக்காரு, நிறைய வருமானம் வருது. அவர் எப்படி இருப்பார்? நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல உடை போட்டிருப்பார், நல்ல காரில் வருவார், நல்லா சாப்பிடுவார், இல்லை அவருக்கு தேவையான பொருட்கள்லாம், தேவையான சுகங்கள் எல்லாமே கிடைச்சிடும். ஏன்னா பொருள் அவர்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி ஓரளவுக்கே சம்பாதிக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? மாதம் மாதம் வாடகை கட்டணும், நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இல்லை என்ன குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுலேயே சிக்கனமாக பிடிச்சி வச்சு அவங்களுடைய தொழிலை வைத்து மையமாக வைத்து எவ்வளவு தூரம் கடன் வாங்காமல் நாம் செய்ய முடியுமோ செய்து கொண்டிருப்பார்கள். அதனாலும் வேறுபாடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்கிறார். அதே போல் அரசாங்கத்துக்கு திருவள்ளுவர் அழகாக ஒரு குறள் சொல்லியிருக்கார். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு அப்படின்னு. அதாவது குடிமக்களினுடைய குறைகளை உணர்ந்து அவ்வப்போது நம்ம தெருவில் போயிட்டு தண்ணி வரலன்னு குடம் வச்சு போராட்டம் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் இது எனக்கு கிடைக்கலன்னு கலெக்டர் ஆஃபீஸில் ஒருத்தர் போயிட்டு என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு மரத்து மேலே நின்று நான் விழுந்துட போகிறேன்னு சொல்லிட்டு மிரட்ட வேணாம். அந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்னா உடனுக்குடனே மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்துவிடும். அதுதான் குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லிட்டார். அப்போ அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அரசனை தெய்வமாக வணங்குவார்கள். அதுதான் ஔவையார் ஒரு பாடலில் பாடியிருக்காங்க, எது நல்ல நாடு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எது நல்ல அரசாங்கம்னா அந்த அரசாங்கம் இயற்கை வளங்களை மேம்படுத்தக்கூடிய அரசாங்கம். அந்த அரசாங்கம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இயற்கை வளங்களை மேம்படுத்தினா நமக்கு உணவு கிடைக்கும், நீர் வளம் நன்றாக இருக்கும், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் அழகாக ஒரு பாடலை சொல்லியிருப்பாங்க. அதுதான் அரசாங்கம். அந்த மாதிரி அரசாங்கம் தான் வேணும். அரசாங்கத்துக்கு தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். அதுதான் இவங்க
திருவள்ளுவர் இன்னொரு குறள் அழகாக சொல்லியிருப்பார், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது பொருள் வரக்கூடிய வழிகள் என்னென்ன, சாராய கடையிலேருந்து வருதா அப்படின்னு பார்க்கக்கூடாது. சாராய கடையிலேருந்து வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறது ஒரு அரசுக்கு அவமானம், மக்களுக்கு அதனால் நஷ்டம். எத்தனை பேருடைய கணவர்கள் இறந்திருக்கிறார்கள் இல்லையா? நம்மளும் அந்த பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். யோசிக்கணும். நீங்களாம் யோசிக்கிறதுக்கு தான் மகரிஷி அரசியலையும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அரசியலுக்கு நம்மளும் வரணும். நம்ம தேர்ந்தெடுக்கும் யார் நபர்கள் நல்ல நபர்களாக, நம்முடைய குறைகளை கேட்டறியும் நபர்களாக, நமக்கு பக்கபலமாக உள்ள நபர்களாக, தொலைநோக்கு பார்வை உள்ள நபர்களாக இருக்க வேண்டும். சாதாரண பிரியாணிக்காகவும் 2000 ரூபாய்க்காகவும் சாதாரண பஸ்ஸு பயணத்துக்காகவும் நம்ம நம்மளை வித்துறக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இருக்கிறதெல்லாம் நம்ம மக்களுடைய அப்படின்னா யாரையும் தவறாக சொல்லலை. இருந்தாலும் நாம் மாற வேண்டும். மாறினால்தான் காட்சிகள் மாறும். காட்சிகள் மாறவில்லை என்றால் நம்முடைய சமுதாயம் ஊழல் 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 அதில் மாட்டிக்கொள்ளும். ஊழல் இருந்தால் நல்லா இருக்கா? உங்கள்கிட்ட 100 ரூபா கொடுக்குறேம்மா, 100 ரூபா கொடுத்து இந்த வேலை செய்ய சொல்கிறேன். 100 ரூபா கொடுத்து வேலை செய்ய சொன்னால் நீங்கள் 50 ரூபா எடுத்துக்கிறீங்க. 50 ரூபாயே வேலைக்காக கொடுக்குறீங்க. அந்த 100 ரூபா வேலை 50 ரூபாயில் செஞ்சால் எப்படி இருக்கும்? தரம் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அதனால் அரசாங்கம் என்ன பார்த்து கும்பிடக்கூடிய அளவில் இருக்கணும். எல்லா மக்களும் விருப்பு வெறுப்பு இல்லாமல். அதுதான் குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியி நிற்கும் உலகு அழகாக பாடிட்டார் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. யாராவது ஒரு அரசியல்வாதி தன்னுடைய பணத்திலிருந்து, யாராவது ஒரு அமைச்சர், யாராவது ஒரு எம்எல்ஏ தன்னுடைய பாக்கெட்டில் எடுத்து ஒரு 10 ரூபாய்க்கு இதை செஞ்சு அதை செஞ்சுன்னு சொல்ல முடியுமா? மக்கள் பணத்தில் செஞ்சுட்டு பெரிய பெரிய விளம்பரங்கள் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். யோசித்து நாளைய எதிர்காலம் இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். பிறகு கலை என்றால் என்ன? நம்முடைய மனவள கலை, அகத்தாய்வு, அகத்தவோ, குணநலப்பேறு, அறிவின் முழுமை பேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கலை எல்லாம் வச்சுருக்காங்க. கலை என்பது என்ன? கலை என்பது இயற்கையில் உள்ளவற்றை தனக்கு தேவையானவாறு பக்குவப்படுத்தி அவற்றை உருமாற்றியும் தரமாற்றியும் அவன் பயன்படுத்தி கொள்வது, மனிதன் பயன்படுத்தி கொள்வது தான் கலை. அது 64 விதமான கலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலையிலும் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. ஒரு இவ்வளோ டாக்டர் இருக்காங்கன்னா அதில் ஒரு சில டாக்டர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாங்க. இவ்வளோ ஜனாதிபதி இருந்தாங்கன்னா நம்மளுடைய ஜனாதிபதி அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான் அந்த பதவிக்குரியவராக நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவே நடக்குது. ஏன்னா அந்த ஒரு சிலரால் தான் பதவிக்கு பெருமை, பதவியினால் பல பேருக்கு பெருமை, ஒரு சிலரால் தான் பதவிக்கு பெருமை. அந்த வகையில் நம்முடைய அப்துல் கலாம் ஐயாவால் அந்த பதவி அலங்கரிக்கப்பட்டது. அவரை திரும்ப 2வது தடவை நிற்க வைக்கிறதுக்கு நம்முடைய தமிழகத்தில் யாருக்கும் மனம் இல்லை. 2 பெரிய கட்சிகளும் நான் ஆதரவு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வடநாட்டில் எல்லாம் திரும்ப நிற்கணும், அவர் திரும்ப ஜனாதிபதியாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தமிழன் திரும்பவும் ஜனாதிபதியாக ஆகிறதுக்கு தமிழனே ஆதரவு கொடுக்கவில்லை. இந்த மாதிரியான அவலநிலை நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் அரசியல். சரியா? நான் யாரையும் குறை சொல்லணும் இல்லை, குறைகள் இருக்கிறது, அதை நிறைவாக செய்ய வேண்டும், நிறைவுபடுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சமுதாயம், நாளைய சமுதாயம் நன்றாக இருக்கும். அதனால் சிந்தியுங்கள், நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். அதுதான் கலை. கலையில் எல்லாருமே பெரிய ஆளாயிட முடியாது. இப்போ கண்ணதாசன் இருக்கிறாருன்னா அவருடைய பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஒரு பாடல், அழகான ஒரு பாடல், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொல்லும் பொழுது அதுக்கான அர்த்தம் பின்னாடி பாடலில் வரும். நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த பாடலில். வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் வாடிப்போனால் ஓடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். எவ்வளோ அழகான பாட்டு வரிகள். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாட்டெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம மனசுக்குள்ளார கேட்டுட்டு
அமைதியாக இருக்கிறோம் இல்லையா? அதாவது வந்து வருத்தப்படுற காலங்களில் ஒரு சில பாட்டு இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் போது ஒரு சில பாட்டுகளை வச்சு கேட்போம். அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ். இப்போ இளையராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய மியூசிக், இளையராஜா இசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுதான் கலை. கலையில் உச்சபட்ச அளவை அடைய வேண்டும். சரியா? அதற்கு பிறகு முயற்சி. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படின்னு சொல்லிட்டு வான்புகழ் வள்ளுவர் சொல்லியிருக்கார். இன்றைக்கி கூட மனவளக்கலைக்கு வரோம். நம்ம எத்தனை பேர் வந்து அகத்தாய்வு 3ஆம் பயிற்சியெல்லாம் முடிச்சிருக்கோம். சினம் தவிர்த்தல் பயிற்சி வந்து செய்கிறோம். ஒரு முறை செஞ்சோம், வெற்றி கிடைக்கல. இன்னொரு முறை செஞ்சோம், வெற்றி கிடைக்கல. 3ஆவது முறை செஞ்சோம், வெற்றி கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறது? விட்டுடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடும். அப்படி கிடையாது. முயற்சி, அதாவது வந்து அந்த செயல் முடிக்கும் வரை, அந்த இலக்கை அடையும் வரை முயற்சி இருக்க வேண்டும். முயற்சி என்பது முடியும் வரை கிடையாது, அந்த இலக்கை அடையும் வரை முயற்சி இருக்க வேண்டும். அதனால தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழமொழின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முயற்சி அவசியம். நாம் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் முயற்சி வேண்டும். அந்த முயற்சியை வைத்து தான் மனிதர்கள், இப்போ வந்து அம்மா இருக்காங்க நிறைய, இங்கே இருக்கிற கணேஷ் நகரில் வந்து சாதாரணமாக ஒரு பிள்ளையை வந்து இந்த அறிவுத்திருக்கோயிலுக்கு வாங்க, மனவளக்கலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா வர முடியாது. எவ்வளோ ஆசிரியர்கள், எவ்வளோ பிள்ளைகளை யோகா சொல்லித்தராங்க. சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு சாதாரணமான விஷயங்களாக தெரியலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ விதமான முயற்சி இருக்கும், எவ்வளோ விதமான உழைப்பு இருக்கும் இல்லையா? எவ்வளோ விதமான மகரிஷி கையில் ஒரு அன்பு இருக்கும், அந்த தொண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆழமான உள்ளுணர்வு இருக்கும் இல்லையா? நான் புகழறதுக்காக சொல்லலை, உண்மையாக பதிவு செய்கிறேன், உள்ளது உள்ளபடியே பதிவு செய்கிறேன் இல்லையா? அந்த மாதிரி வந்து நம்ம வந்து முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு பிறகு பருவம்னா நமக்கு எத்தனை பருவங்கள் இருக்குது? குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம். ஒவ்வொரு பருவத்திலையும் நம்முடைய உடல்நிலை, மனநிலை வேறு வேறு விதமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு முதியவரை கூப்பிட்டு ஒரு பெரிய பாறாங்களை தள்ளுங்கன்னா தள்ள முடியுமா? அதே ஒரு இளைஞரை கூப்பிட்டு தள்ளுன்னா வந்து உடல் வலிமையான, இங்கே வருது இல்லையா உடல் வலிமைன்னு சொல்லிட்டு, உடல் வலிமையினால தள்ளி விட்டுருவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பருவத்திற்கே உரித்தான. இப்போ வந்து முதியவர்கிட்ட வந்து அந்த இளைஞன் வந்து கேட்டுக்கலாம், இந்த வாழ்க்கைன்னா எப்படி இதில் வந்து என்ன பண்ணணும், எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் அவர் கற்று அறிந்திருப்பார். அந்த கற்றறிந்த அனுபவங்களை அவன் கற்றுக்கொண்டு அந்த பாதையில் செல்ல வேண்டும். அதுக்கு தான் வள்ளுவர் அழகாக திருக்குறளில் ஒரு குறள் சொல்லியிருப்பார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சரிங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு பருவத்திலும் மனநலம் நன்றாக இருக்க வேண்டும், உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும். வயதானாலும் உடல்நிலையும் மனநிலையும் நன்றாக அதற்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து இந்த வயதாகிடுச்சுன்னா நம்ம பெரிய பாறாங்களில் போய் தள்ளப்படுறதில்ல, இல்லை பெரிய வெயிட்டு தூக்கப்படுறதில்லை. அதற்கு தகுந்தாற்போல் நாம் நம்முடைய உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும். நாம் படுத்து விட்டால் நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் செய்வார்கள் என்று நிச்சயம் நினைக்க வேண்டாம். நம்முடைய கை கால் நன்றாக இருக்கும் முறைதான் நம்மால் நன்றாக நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய ஆசைக்கும் தேவையான விஷயங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை நம்பி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வாரம் செய்யலாம், அல்லது 2 வாரம் செய்யலாம், 1 மாதம் செய்யலாம், மிஞ்சினால் 3 மாதங்கள் செய்யலாம். அதுக்கு பிறகு யாராலும் செய்ய முடியாது. அம்மா பார்க்குறாங்க, என்ன இப்படிலாம் சொல்கிறாரு, நான் எனக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, அவங்களெலாம் பார்த்துக்க மாட்டாங்களான்னு. இல்லைங்கம்மா, இன்றைக்கி காலகட்டத்தில் அவங்களுடைய வேலைப்பளு, அவர்களுடைய சூழ்நிலை அதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அவர்களால் பார்த்துக்கொள்ள முடியாது. வேறு யாராவது வச்சு கூட பார்த்துக்கலாம். இப்போ நர்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க, நர்சிங் ஸ்டாஃப் வச்சு கூட பார்த்துக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். நம்ம வந்து எதிர்பார்த்து இருக்க வேண்டாம். நாம் யாரையும் எதிர்பார்க்காமல் நம்முடைய கை கால்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பருவத்திலும், அது எந்த பருவமாக இருக்கலாம், யாருக்கும் வந்து அவர்களை நம்பி இருக்கக்கூடாது. எந்த பருவத்திலும் நாம் மற்றவர்களை நம்பி இருக்கக்கூடாது. நம்முடைய கை கால்களை நமக்கு உதவி. சரியா? அதற்கு பிறகு சந்தர்ப்பம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இப்போ வந்து ஒரு +2 படித்தவர், நான் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், இல்லை பொறியியல் கல்லூரிக்கு விண்ணப்பித்திருக்கிறேன். எனக்கு பொறியியல் கல்லூரியில் விண்ணப்பித்ததற்கு பிஇ படிப்பதற்கு தேவையான மதிப்பெண்கள் இருக்கிறது. ஆனால் நீட் மருத்துவம் படிப்பதற்கு தேவையான மதிப்பெண்கள் இல்லை. அதற்காக வருத்தப்பட்டுருக்கலாமா? எனக்கு எது கிடைக்கணுமோ அது கிடச்சிருக்கு.
சந்தோஷமாக அதுக்கு போயிட்டு நான் சேர்ந்துக்கணும். அதுக்காக ஒன்றையுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு, சூழ்நிலை, அவர்களுடைய குடும்ப நிலை, அவர்களுடைய சமுதாய நிலை, அதற்கு தகுந்தாற்போல் தான் அவர்களால் உயர்வு பெற முடியும். எல்லாருக்குமே சந்தர்ப்பம் நிச்சயமாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் வரும். அது கதவை தட்டும் பொழுது நாம் திறந்து அதை வரவேற்க வேண்டும். அதை தவறிவிட்டோமானால் கதவு திரும்பவும் தாழிட்டு கொள்ளும், திரும்பவும் திறக்க முடியாது, பெரிய புட்டு வெளியில் பூட்டப்படும். பிறகு நம்ம சொல்லிகிட்டே உட்காந்துருக்கணும், அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு பெரிய வாய்ப்பு வந்தது, ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா நான் என்ன மாதிரி இருந்திருப்பேன் தெரியுமா? இன்னைக்கு நீ எல்லாம் பார்த்து என்னை பார்த்து பேசுகிற, அப்படி இருக்கிறேன் நான். எனக்கு வாய்ப்பு எவ்வளோ பெரிய வாய்ப்பு, அதெல்லாம் போயிருந்தேன்னா நீலாம் என் முன்னாடி நின்று பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம், யார்கிட்டையாவது சொல்லியிருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள். சந்தர்ப்பம் எல்லாருக்குமே வரும். இயற்கையில் பாகுபாடு கிடையாது. என்னென்னா நம்ம உருவமைப்பில் வாங்கிட்டு வந்தக்கூடிய பதிவுகள் இருக்கும். அந்த பதிவுகளை நீக்குவதற்காகத்தான் இந்த இறை வழிபாடு, இந்த மனவளக்கலை. அந்த இறைவன் மூலமாக வேண்டி நாம் அந்த பதிவுகளை, தேவையற்ற பதிவுகளை நீக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்ம இங்கே உட்காந்து இந்த மாதிரி சிந்தனையெல்லாம், மகரிஷியோட சிந்தனைகள்லாம் யோசிச்சிட்ருக்கோம். இது ஏதோ இந்த 2 மணி நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிலாம் நினைக்க வேணாம். இந்த 2 மணி நேரமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான நேரம். இந்த 2 மணி நேரமும் உங்களுக்கு எவ்வளவோ செல்வங்களை ஈட்டி தரக்கூடிய நேரம். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை யோசிக்க வைக்கும், உங்களுக்கு எவ்வளோ பெரிய மன உறுதியை வர வைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய தூண்டுகின்ற விஷயங்கள் தான் இங்கே நம்ம சிந்தனையாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதனால் சந்தர்ப்பம் அனைவருக்கும் வரும். அந்த சந்தர்ப்பத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பிறகு நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு சொல்லிட்டு வான்புகழ் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்முடைய துணி கீழே விழுகிறதுனா நம்முடைய கை வேகமாக ஓடி சென்று அதை தடுக்கிறது இல்லையா? அதே போல் நம்முடைய நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் கூட உங்களுடைய நண்பர்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஏதோ ஒரு துன்பங்கள் வருகிறது அவருக்கு, உங்களால் தீர்க்க முடிந்த துன்பங்கள், அதை வீட்டிற்கு சென்றோ இல்லை அவருடைய சூழ்நிலையிலிருந்தோ அவருக்கு அறிவாலோ உடலாலோ அறிவுரை சொல்ல வேண்டும். அல்லது உடலால் அந்த துன்பத்தை போக்குவதற்கு முயல வேண்டும். நிச்சயமாக அந்த மாதிரியெல்லாம் செய்யும் பொழுது அந்த நட்பினால், நல்ல நட்பினால் பயன் அதிகமாக இருக்குது. கோப்பெருஞ்சோழர் பிசிராந்தையார் நட்பு எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கோப்பெருஞ்சோழர் பிசிராந்தையர். கோப்பெருஞ்சோழர் ஒரு சிற்றரசர். அவர் என்ன பண்ணுவார், அவங்க பிள்ளைகள்லாம் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு சொத்தெல்லாம் எழுதி, இந்த அரசாங்கம்லாம் எழுதி வச்சுட்டு அவர் நான் வடக்கிருந்து உயிர் திறக்க போகிறேன், என்னுடைய நண்பன் பிசிராந்தையார் வருவார். வடக்கிருந்துன்னா உயிர் திறக்க போகிறேன்னா இறைவனை எண்ணியே சரியாக சாப்பிடாமல் கொள்ளாமல் அப்படியே தவத்தில் இருந்து உயிரை மாய்த்து கொள்வது, தன் உயிரை தானே மாய்த்து கொள்வது, அதுதான் வடக்கிருந்து உயிர் திறப்பது அப்படின்னு. அப்போ என்னுடைய நண்பன் பிசிராந்தையர் வருவார்னு அந்த பசங்கள்லாம் கேட்குறாங்க, அப்பா நீ உயிரோடு இருக்க முடியாது, அவர் பார்க்கலையே, இப்போ வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக என்னுடைய நண்பன் வருவார். எப்படின்னா இவருடைய தமிழ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த மன்னனுடைய தமிழ் பிசிராந்தையருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் ஒரு புலவர். அதனால் பிடிக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் கருத்து பரிமாற்றம் இருக்கும் இல்லையா? ஓலைச்சுவடியின் மூலமோ ஏதோ ஒரு வகையில் கருத்து பரிமாற்றம் இருக்கும். கருத்து பரிமாற்றம் இருக்கும்போது அவன் என்னுடைய நண்பன், நான் வடக்கிருந்து உயிர் திறக்கும் பொழுது அவனும் என்னுடன் வடக்கிருந்து உயிர் திறப்பதற்காக வருவான் அப்படின்னு சொன்னார். அப்படியே நடந்தது. அதுதான் நட்பு. நம்ம சாதாரணமாக அவங்க கிட்டேருந்து என்ன வாங்குறது, அவங்களுக்கு துன்பம் வரும்பொழுது அப்படியே விட்டுட்டு போகிறது நட்பு கிடையாது. அவர்களுக்கும் உதவி செய்வது, அதுதான் நட்பு. பிறகு பல ஆராய்ச்சி. நிச்சயமாக ஆராய்ச்சி மனப்பான்மை வேண்டும். நம்ம என்ன சொல்கிறோம், இன்றைக்கி கொடுக்கக்கூடிய சிந்தனைகளை நீங்கள்லாம் சிந்திச்சு எதிலெல்லாம் வேறுபாடுகள், எதிலெல்லாம் நீங்கள் குறைவாக இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் உங்களை உயர்த்திக்கணும். இந்த 7 சம்பத்துக்களில் நீங்கள் உயர்த்திக்கணுன்றதுக்காக தான் மகரிஷி ஆராய்ச்சி செஞ்சு, ஆராய்ச்சின்னா ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 40 வருடங்களுடைய ஆராய்ச்சி தான் இந்த பலன். அதனால் ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அது இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அதை உறுதிப்படுத்திக்கிறோம், கன்ஃபர்மேஷன். அதை உறுதிப்படுத்திட்டு அதை அதுவாகவே மாறுறோம்.
அந்த செயலாகவே நாம் மாறும் பொழுது, இப்போ தவம் நன்றாக செய்கிறோம், செய்து 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 அற வாழ்க்கையை மேற்கொண்டு வருகிறோம். அப்போ ஆன்மீக பயணம் நன்றாக இருக்கும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் பழக்கம். பழக்கம்னா என்ன? நம்ம செயல், நம்முடைய செயல்கள். இப்போ காலையில் எழுந்தவுடனே எல்லாம் நிறைய பேர் பெட் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா? பல்ல கூட துளக்காமல் பெட் காஃபி குடிப்போம். அது ஒரு பழக்கம், தேவையில்லாத ஒரு பழக்கம். நான் இருக்கேன்னா கோவிந்தநாயகி அம்மாவை பற்றி புறம் பேசுவேன். தவறான விஷயங்களை அவர்கள் இல்லாத போது பேசுவது புறம் பேசுதல். அந்த மாதிரி நம்மள நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம். அது மனவளக்கலைக்கு வந்த பிறகு பேசுவது நன்றாகாது, நன்மையாக இருக்காது. புறம் பேசுதல் விட வேண்டும். அதற்கு பிறகு யாரையும் அதிகாரம் பண்ணி பேசக்கூடாது. அம்மா இருக்காங்க, என்னுடைய தான் மன்றம், நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு அன்றைக்காவது ஒரு சொல்லி கொஞ்சம் வந்துருங்கம்மா, கற்றுக்குங்க. 3வது அகத்தாய்வு போடுறேன், எல்லாரும் வந்துருங்க, ஐயா வராரு, சிந்தனையை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? எதுக்காக சொல்கிறாங்க? நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம். அதுக்கப்புறம் டிமாண்ட், நீங்கள் வந்தே ஆகணும், கற்றுக்கிட்டு தான் போகணும் அப்படிலாம் சொல்கிறது. டிமாண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை எல்லாம், தேவையற்ற பழக்க வழக்கங்களை எல்லாம் நீக்குவதற்காகத்தான் இந்த மனவளக்கலை. அந்த பழக்க வழக்கங்களில் நாம் உயர்வு பெற வேண்டும். அதுதான் மகரிஷி அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார், ஹியூமன் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லுவார். மனிதனின் மேம்பாடு உள்ள மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மனிதனாக நாம் வருவதற்கு நம்முடைய குணநலன்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை உயர்த்திக்கணும். அதற்கு பிறகு வழக்கம். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வழக்கம் இருக்கும். இப்போ சடங்குகள்லாம் செய்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழக்கம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தில் அவங்களுடைய சகோதர சகோதரிகளே, பெரியம்மா பையன் பொண்ணு, அவங்களையே மறந்து கொள்ளக்கூடிய ஒரு இந்த வழக்கம் இருக்கிறது. அதே போல் நம்முடைய இதில் பார்த்து நம்மளுடைய மாமா மகள், மாமன் மகன், அந்த மாதிரி மணப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒரு சில பேர் இப்போ பன்றியை முஸ்லீம்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதே போல் இந்துக்கள் பசுவை தெய்வமாக தொழுவார்கள், அந்த இறைச்சியை சாப்பிட மாட்டார்கள். அந்த மாதிரி ஒரு சில தான் வழக்கம். ஒரு சில நாட்டில் ஒரு சில வழக்கங்கள் இருக்கும். அது ஒரு சிலருக்கு நன்மையாக தெரியலாம், ஒரு சிலருக்கு தீமையாக தெரியலாம். இப்போ இயற்கையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இயற்கையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு பாம்பை பார்த்தா கூட, பாம்பு புத்தை பார்த்தா கூட வணங்குறோம் இல்லையா? அதே போல் ஒரு மயிலை பார்த்தாலும் முருகனுடைய வாகனமாக எண்ணி நாம் மகிழ்கிறோம். அந்த மாதிரி நாம் நிச்சயமாக ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரியே வேறுபடுவது தான் மனிதர்கள் இயல்பு. பிறகு ஒழுக்கம். எந்த நாட்டிலேயே நல்ல பழக்க வழக்கம் இருந்தால் எடுத்துக்கணும். அப்படி தான் ஒரு முறை டால்ஸ்டாய் இந்தியா வருவாராம். இந்தியா வரும்பொழுது காந்திஜி இந்தியாவுக்கு வரும்போது காந்திஜி போவார் அவரை வரவேற்பதற்காக. டால்ஸ்டாய் தான் அவருடைய ஆத்மார்த்த குரு, காந்திஜியோட குரு. அவருடைய புத்தகங்களை தான் விரும்பி 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 படிப்பார். அப்போ கேட்குறாராம், பர்சனலாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நீங்கள் இவ்வளோ விஷயங்கள்லாம் எழுதுறீங்களே, என்ன ரொம்ப பாதிச்சிச்சு, நீங்கள் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்து எழுதுறீங்க அப்படின்னு கேட்பாரு. இது தெரியாத அவனுக்கு, உங்கள் நாட்டிலேருந்து தென்னிந்தியாவிலேருந்து திருவள்ளுவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவருடைய நூல்கள்லேருந்து படித்து தான் நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். காந்திஜி பார்த்து வியந்து பேர் வரோம். நம்ம நாட்டிலேயே இருக்குது. அதுக்கு தான் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். அது இது ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன? நம்ம ஒழுக்கம்னா மகரிஷி இன்னும் டெஃபினிஷன் சொல்லியிருக்காரு, விளக்கம் சொல்லியிருக்காரு. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ மனதிற்கோ உடலிற்கோ துன்பம் தராத செயல். அதுதான் ஒழுக்கம். ஒழுக்கம் நம்ம எல்லாருமே கடைபிடிக்கணும். இப்போ அம்மா 6 மணிக்கு வர சொல்கிறாங்கன்னா 6 மணிக்கு வந்துடணும், சரியா? அந்த மாதிரி ஆசிரியர் 7:30 மணிக்கு விடணும்னா ஆசிரியரை 7:30 மணிக்கு விட்டுறணும் இல்லையா? அந்த மாதிரி ஒழுக்கமாக, அதாவது நம்ம மனவளக்கலையில், அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில், ஆன்மீக விஷயத்தில் வரும்பொழுது அந்த ஒழுங்கு தன்னால் வந்துடணும், அந்த ஒழுக்கம் வந்துடணும். வீட்லேயும் சரி, வெளியில் போகும்பொழுதும் சரி, எங்கே போனாலும் சரி.
ஏதோ ஒரு வெளியில் வந்து ஒருத்தர் விழுந்துடுறாரு சைக்கிளில் இருந்து, அவரை போய் தூக்கி விடணும். நம்மால் முடிந்த உதவி, சரியா? அந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்யணும். நம்ம ரோட்டில் போகும்பொழுது ஏதோ ஒருவர் முகம் தெரியாதவர், நமக்கும் அவருக்கும் வந்து தொடர்பே கிடையாது, இருந்தாலும் வந்து ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து வேகமாக அந்த வழியை கிராஸ் பண்ணிட்டு போகும்பொழுது என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு 108க்கு நின்று ஃபோன் பண்ணுவீங்க, இல்லை உங்கள் கையில் இருக்கிற தண்ணீர் பாட்டிலை வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களை உங்களால் முடிந்த அந்த நேரத்துக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் வந்து செய்யணும். அதெல்லாம் வந்து ஒழுக்கத்தில் சார்ந்தது. அது வந்து ஒரு உதவி, அதுதான் ஈகை அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்கிறார். அதே போல் வந்து அந்த ஒழுக்கத்தை சார்ந்து தான் கடமை வருகிறது. இப்போ வந்து நீங்கள் வந்து அலுவலகத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போகிறீங்க, குறிப்பிட்ட உங்களுடைய வேலைகளை வந்து கரெக்டாக செய்கிறீங்கல்ல, இன்றைக்கி செய்ய வேணாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து அந்த அலுவலகம் முழுதுமே பாதிக்கும். அதனால் உங்களுடைய வேலைகளை அலுவலகத்தில் செவ்வனே செஞ்சிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த பணிகள் மாறாது. கடமை, அதுதான் கடமை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது. இப்போ நான் மருத்துவனாக இருக்கேன்னா, இப்போ வந்து இவ்வளோ நோயாளிகளை பார்க்க வேண்டும், இவ்வளவு பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க வேண்டும், இந்த பாடத்தெல்லாம் வந்து இந்த மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கும். அதற்குள் நாம் வந்து தயாரிக்கணும். அதை வந்து ஏமாற்றவோ இல்லை வந்து அது தள்ளிப்படவோ கூடாது. போட்டால் யாருக்கு வந்து நஷ்டம்? எல்லாருக்குமே நஷ்டம். எனக்கும் நஷ்டம், அரசாங்கத்துக்கும் நஷ்டம், எல்லாருக்குமே நஷ்டம். அந்த மாதிரி நஷ்டம் ஏற்படுத்தும் பொழுது சமுதாயத்தில் கொலை கொள்ளை எல்லாமே வந்துடும். கடமை தவறினால் சமுதாயத்தில் சிக்கல்கள் வரும். அது மகரிஷியினுடைய வாக்கு. இதுதான் ஒழுக்கம், சரியா? இப்போ வந்து 7 சம்பத்துக்கள் குறைவதற்கு காரணம் இந்த கருவமைப்பு, உணவு, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், சந்தர்ப்பம், நட்பு, பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து எதில் குறைஞ்சி இருக்கிறோமோ அதை நிறைவுபடுத்திக்கிறது தான் இந்த ஒரு சிந்தனை. அதனால் வந்து நம்ம இந்த 7 சம்பத்துக்களையும் பெருக்க வேண்டும். 7 சம்பத்துக்கள் என்னென்ன? உருவமைப்பு, குணம், அவ்வளோதான். இது எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கணும் என்று கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனையை எனக்கு வழங்கிய இந்த கணேஷ் நகர் மையத்தார் அனைவருக்கும், கோவிந்தநாயகி அம்மா அவர்களுக்கும், இந்த சிந்தனையை கேட்க வந்திருந்த மையன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும், நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.